இவன் வந்துவிட்டால் நம்முடைய பதவி பறிபோய்விடும் என்று சொல்லி யமதர்மனே அஞ்சக்கூடியவன் 96 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். அது யார் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த குழந்தை எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த குழந்தை யார் என்றே தெரியாது என்று சொன்னார் இல்லையா? அந்த பெண் குழந்தை யார் தெரியுமா? இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. திமுக காரர்களே, நண்பர்களே, சந்தில நின்று கூட்டம் கேட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நெஞ்சிலே துடியேனும் நேர்மை இருந்தால் இதே இடத்தில் நீ மேடை ஓட்டு பதில் சொல்ல வேண்டும். இலவச மின்சாரம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அந்த மின்சாரத்திற்கு கட்டணத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறவன் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற இந்த அன்பில் மகேஷ் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்வி அமைச்சராக்கியிருக்கான். பள்ளிக்கூட பையனுக்கு கொடுக்கிற சைக்கிள் இருக்கிற டியூபை திருடி வித்து ஒரு கவர்மெண்ட் நடக்கும்னா இது கவர்மெண்டாடா? இது கொள்ளக்கார கூட்டம்டா, இது கொள்ளக்கார கூட்டம். திருடன் செய்கிற வேலையை ஒரு நாட்டில் அரசு செய்யும் என்று சொன்னால் இது திருட்டு அரசு என்பதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். கருணாநிதி 85 வயதிலே சக்கர நாட்காலியோடு போய் சோனியா காந்தியின் காலிலே விழுந்து கொத்தடிமையாய் கிடந்ததை போல ஒரு நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நின்றதில்லை. சரியான ஆண்மையுள்ள தலைவன் ஒருவன் இன்றைக்கு திமுகவில் இருந்தால் நான் நேருக்கு நேராக சவால் விடுகிறேன். என்னோட ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? அவருக்கு அறிவு பெரிதாக கிடையாது. அதனாலே தான் மாமன்னன் என்று ஒரு படம் எடுத்தான். அடேங்கப்பா, பயங்கரமான மேயர். ஆமா, அந்த அம்மாவை பாவம், அந்த அம்மா, அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? இரட்டை இலைக்கு வாக்களித்தால் வாக்களி, சாதிக்குத்தான் வாக்களிப்பா என்றால் விடு என்று பேசியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதை இழந்து விட்டோம்மா. கொடுத்தது யாரு? கருணாநிதி. அமித்ஷாவின் அப்பாவே வந்தாலும் அவ்வளவுதான் என்று சொன்னார். எழுந்து போடா என்று கேவலத்திலும் கேவலமான பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு போறான். நேருக்கு நேராக மோத முடியாத திமுக. பிஜேபி 75%, திமுக அது ஒரு 85%. ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தா ஒரு 400% வருது. எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை ஏன்டா தகுதி இல்லை நீ சொல்ற? அது என்னடா உனக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தவன்? சாமி, நீ எங்கிட்ட ஓட்டு கேட்காத, தகுதியுள்ள பெண்களிடம் போய் கேட்டுக்கோ. பஞ்சு மிட்டாய் எதுக்குடா? பஞ்சு மிட்டாயை ஒழிப்பதற்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தான். பஞ்சு மிட்டாய் விற்கிறவுக்கு தகுதியானவனை கொண்டு போய் நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக்கியது நம்முடைய குற்றம். உங்களை எத்தனை பேருக்கு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அடையாளம் தெரியும்? ஆம்பளையா பொம்பளையான எத்தனை பேருக்கு தெரியும்? அதை மட்டும் சொல்லு. நிவேதா பேத்துராஜ், அந்த அம்மா கார் ரேஸ் ஓட்டுகிற படம் வெளியே வந்திருக்கிறது. சின்னது என்ன பெரிய வேலை பார்க்கிறது என்று புரிகிறதா உங்களுக்கு?